நீலகிரி மாவட்டம் 60% வனப்பகுதியை கொண்டுள்ளது. இங்கு வரும் சுற்றுலா பயணிகளில் சிலர் அனுமதிக்கப்படாத வனப்பகுதிகளுக்கு சென்று ட்ரோன் கேமரா மூலம் ஒளிப்பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பகிர்கின்றனர். அந்த பதிவுகளை கண்டு சமீப காலமாக அனுமதிக்கப்படாத பகுதிகளுக்கு சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருகின்றனர். இந்நிலையில் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு தொடர் விடுமுறையை ஒட்டி நீலகிரிக்கு அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வரக்கூடும் என்பதால் சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்பட்ட சுற்றுலா தலங்களுக்கு மட்டுமே செல்ல வேண்டும் என்றும் வனப்பகுதிகளுக்குள் பாதுகாப்பு இல்லாததால் அத்துமீறி செல்ல வேண்டாம் என நீலகிரி வனக்கோட்டம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தடையை மீறி வனப்பகுதிக்குள் நுழைந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மீறுபவர்கள் மீது வன சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என நீலகிரி வனக்கோட்டம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில ஆண்டுகளாக விவசாய நிலங்களில் ரசாயன உரங்களின் பயன்பாடு அதிகரித்துள்ளது. இதனால் விவசாய பயிர்களில் நச்சுத்தன்மையை அதிகரிப்பதுடன் மண் வளமும் சீரழிந்துள்ளது. எனவே விவசாயிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி தாய் மண்ணின் வளத்தை மீட்டெடுக்கும் நோக்கில் மத்திய அரசு சார்பில் கிசான் சங்கோஷ்டி எனப்படும் விவசாயிகள் கருத்தரங்கு நாடு முழுவதும் நடத்தப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக அங்கக மாவட்டமாக அறிவிக்கப்பட்டுள்ள நீலகிரி மாவட்டத்தில் கூக்குள்துறை கிராமத்தில் விவசாயிகள் கருத்தரங்கு நடைபெற்றது. மத்திய அரசின் மெட்ராஸ் உர நிறுவனம் சார்பில் நடத்தப்பட்ட இந்த கருத்தரங்கில் தோட்டக்கலைத்துறை, வேளாண்மைத்துறை, KVK மற்றும் மெட்ராஸ் உர நிறுவனத்தை சார்ந்த விஞ்ஞானிகள் மற்றும் வல்லுநர்கள் கலந்து கொண்டு ரசாயன உரங்கள் பயன்பாட்டால் மண்ணில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள், விளைவிக்கும் பயிர்களில் உள்ள நச்சுத்தன்மை மற்றும் இயற்கை உரங்களை பயன்படுத்தி தாய்மண்ணின் வளத்தை மீட்டெடுக்கும் முறைகள் குறித்து எடுத்துரைத்தனர். இந்த கருத்தரங்கில் நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்த ஏராளமான விவசாயிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். பிரதம மந்திரியின் பிரணாம் திட்டத்தின் கீழ் நடத்தப்பட்ட இந்த கருத்தரங்கு நீலகிரி மாவட்டத்தில் உள்ள விவசாய நிலங்களின் மண் வளத்தை மீட்டெடுக்க ஒரு முன்னெடுப்பாக அமைந்துள்ளது. நீலகிரி மாவட்டத்திற்கு ஆண்டுதோறும் 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் வருகின்றனர். குறிப்பாக கோடை சீசனான ஏப்ரல் மே மாதங்களிலும், இரண்டாவது சீசனான செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் மாதங்களிலும், தொடர் விடுமுறை நாட்களிலும் அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வருகின்றனர். சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரிக்கும் பொழுது கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இதனால் சுற்றுலா பயணிகள் மட்டுமின்றி உள்ளூர் மக்களும் பாதிக்கப்படுகின்றனர். எனவே போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் நோக்கில் பல்வேறு கல்லூரிகளை சார்ந்த இறுதி ஆண்டு பிடெக் மாணவர்களுடன் இணைந்து ஆக்கப்பூர்வமான தீர்வு காண நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. QR கோடு மூலம் வாகன நிறுத்தும் இடங்களை கண்டறிதல், வாகனத்தின் நம்பர் பிளேட் ஸ்கேன் செய்வதன் மூலம் நுழைவு மற்றும் வெளியேறுதலை கண்டறிதல், போக்குவரத்து நெரிசல் குறித்த தகவல்களை பெறுதல் உள்ளிட்ட வசதிகளை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மத்திய சமூக நீதித்துறையின் நிதியுதவியுடன் செயல்படுத்தப்பட உள்ள இந்த திட்டத்தை நீலகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் NS நிஷா துவக்கி வைத்தார். இத்திட்டம் அடுத்த ஆண்டு முதல் சோதனை அடிப்படையில் போக்குவரத்து அதிகம் உள்ள இடங்களில் செயல்படுத்தப்பட உள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர் மற்றும் பந்தலூர் ஆகிய இரு தாலுகாக்களில் யானை, புலி, சிறுத்தை போன்ற வனவிலங்குகள் சர்வசாதாரணமாக வனப்பகுதியில் இருந்து வெளியேறி தேயிலை தோட்டங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிக்குள் பகல் மற்றும் இரவு நேரங்களில் உலா வருகின்றன. இதனால் யானை மற்றும் புலி தாக்கி மனிதர்கள் மட்டுமின்றி கால்நடைகளும் உயிரிழந்து வரும் நிலையில் மனித விலங்கு மோதலை தடுப்பதற்காக யானை உட்பட அனைத்து வனவிலங்குகள் நடமாட்டத்தை கண்காணிக்க கூடலூரில் 6 வனச்சரகங்களில் 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயற்கை நுண்ணறிவு கேமராக்கள் 44 இடங்களில் பொருத்தப்பட்டுள்ளது. வனவிலங்குகள் வனப்பகுதியிலிருந்து வெளியேறி கிராம பகுதிக்குள் வரும் இடங்களை தேர்வு செய்து கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது. இந்த 44 கேமராக்களில் பதிவாகும் காட்சிகள் தேவாலா பகுதியில் உள்ள ஜீன்புல் சூழல் சுற்றுலா மையத்தில் உள்ள கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையத்தில் பதிவாகும். அவ்வாறு யானைகள் கிராம பகுதியில் வருவதை கண்டவுடன் யானை விரட்டும் குழுவினர் உடனடியாக யானை நடமாட்டம் உள்ள பகுதிக்கு விரைந்து சென்று யானைகளை வனத்திற்குள் விரட்டுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள். இதனிடையே யானை கிராம பகுதியில் வரும் நேரம் மற்றும் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்கும் வகையில் கிராம மக்களுக்கு வனத்துறை மூலம் யானை எங்கு உள்ளது என்பதை குறுஞ்செய்தியாக எச்சரிக்கை செய்தி அனுப்பும் வசதியும் இந்த மையத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த அதிநவீன கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. மேலும் வனவிலங்குகள் கிராம பகுதிக்குள் வந்தால் வனத்துறைக்கு உடனடியாக பொதுமக்கள் தகவல் அளித்திடும் வகையில் வனத்துறை சார்பில் 1800-425-4353 என்ற இலவச தொலைபேசி எண் வெளியிடப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் அதிக அளவிலான படுகரின மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த மக்கள் தங்களின் குலதெய்வமான ஹெத்தையம்மனை வழிபட்டு வரும் நிலையில் ஆண்டுதோறும் ஜனவரி மாதத்தில் ஹெத்தையம்மன் பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர். இந்த நிலையில் வரும் ஜனவரி 7ஆம் தேதி பேரகணி எத்தை கோவிலில் பண்டிகை கொண்டாடப்பட உள்ளது. 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட படுகரின மக்கள் கோவிலுக்கு வர உள்ளனர். இதனை அடுத்து ஜனவரி 7ஆம் தேதி நீலகிரி மாவட்டத்தில் உள்ளூர் விடுமுறை விடப்படுவதாக மாவட்ட ஆட்சித்தலைவரை லட்சுமி பவ்யா தண்ணீரு அறிவித்துள்ளார். அதற்கு பதிலாக ஜனவரி 24ஆம் தேதி சனிக்கிழமை பணி நாளாக இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.